வணக்கம் நண்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான நாள். சிரிச்சுட்டே உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய தேதி 27 மார்ச் 2026 வெள்ளிக்கிழமை, தசமி திதி, புனர்பூச நட்சத்திரம் 4வது பாசரம், அதன் பிறகு பூச நட்சத்திரம் கடகராசி. எக்ஸலண்ட்டான நாள் பல ராசிகளுக்கு. மேசராசி வளர்பிறை சந்திரன் 5ஆம் வீட்டில் கொஞ்சோண்டு உடம்பு மனசு வாபிளிங் ஆகும். ஆனால் ஒன்றும் கவலை இல்லை. உங்களால் தொழிலையும் தொழில் லாபத்தையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி, எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க, லாபம், வெற்றி, வெகுமதி. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பேச்சுவார்த்தை மிக அருமையாக இருக்குது. கடகராசி திறமையாக இருக்கலாம், தெளிவாக இருக்கலாம், அக்யூரேட்டாக இயங்கலாம். ஒரு இலக்கு நோக்கிய பயணத்துக்கு முடிவுகளுக்கு நல்ல நாள். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் சுப செலவு, சுப விருத்தி, சுப அலைச்சல். ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறீங்க, தொழில் லாபத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப். பெரிய லாபம் வெற்றியும் கன்னிராசி காத்துட்ருக்கு. அடுத்தது துளாராசி பொறுத்த வரைக்கும் பெருத்த தொழில் லாபம், தொழில் விருத்தி, அறிவு திறமை, வெற்றி. விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக எதிர்பார்க்கிறதை நீங்கள் அப்படியே அடையலாம். ஸோ திட்டமிட்ட ஒரு இலக்கை அடையிறதுக்கு விருச்சிகராசிக்கு இன்றைய நாள் அருமையான நாள். தனுராசி பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஒன்றும் தவறே இல்லை. சுபகாரியங்கள், சுபவிருத்தி, அப்படியே சுப அலைச்சலாக வெற்றிகரமாக இருப்பீங்க. மகராசி பொறுத்த வரைக்கும் லைட்டாக உடம்பு மனசு வாபிளிங் ஆகுது. உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட வாபிளிங் ஆகலாம். கவலை வேண்டாம், வாழ்க்கை நன்றாக இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எதிரியை அழிக்கலாம், போட்டியில் ஜெயிக்கலாம், கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம். நல்ல ஒரு சேலஞ்சுக்கான ஒரு அற்புதமான நாள். மீனராசி பொறுத்த வரைக்கும் புகழ், பெருமை, அந்தஸ்து, குழந்தைகள், சுபகாரியங்கள், சுபவிருத்தி, திருமண வாழ்க்கை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப். இப்போ சித்தாந்தத்துக்கு வர்றோம். தொடர்ந்து பாருங்கள், வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. இந்த சித்தாந்தம் கேட்டிங்கன்னா, அதாவது எந்த அறிவாளியுமே வெளியில் வந்து ஜெயிக்கிறான். நீங்கள் அப்துல் கலாம் சார் யோசிச்சு பாருங்கள், பெரிய சயின்டிஸ்ட். அவர் ஜனாதிபதியாகி தன் வாழ்க்கையை ஒரு முடிவு கொண்டு வருவார். எத்தனையோ சயின்டிஸ்ட் இந்த நாட்டில் பிறந்திருப்பாங்க, அவங்க ஜனாதிபதி ஆகலை. ஏன்னா அவருடைய கன்சிஸ்டன்சி, மனத்தெளிவு, அவர் வாழ்க்கையை அவர் நிம்மதியாக வாழ்ந்தார். ஆகவே நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, மனத்தெளிவோடு இருங்க, நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்தியாவின் டாப் பிளேஸுக்கு நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே.